சரி, இப்ப இந்த எக்ஸிட் போல்ல ஒரு இடத்துல கூட சீமான் அவர்களுக்கான இடம்னு சொல்லிட்டு எந்த இடத்துலயுமே உள்ள உள்ளபடியே அந்த அளவுக்கு தான் இருக்காரு. அவர் எவ்வளவு மாற்று கட்சியை சார்ந்தவர்கள் கூட சார் அவருடைய பேச்சையும் அவருடைய கொள்கைகளையும் அவர் என்ன பண்ண போறன்ற விஷயங்களையுமே இதெல்லாம் வேற லெவல்ல இருக்குப்பா, ஒரு மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள் சொல்லி பாக்குறப்போ ஒண்ணு கூட இல்ல. சென்னையில எல்லாம் சுத்தமா வாஷ் அவுட், சீமான் நிக்கிற இடத்துலயே கூட என்ன அப்படின்றது, சீமானே ஜெயிக்க மாட்டாரா அப்படின்ற மாதிரி இந்த சொல்ற விஷயங்கள்லாம் எந்த அளவுக்கு ஊடகங்கள் அவருக்கு எதிராக இருக்கு அப்படின்றத எடுத்துக்கலாமா? அவருக்கு எதிராக இருக்காரு, இதுதான் நான் பாக்குறேன். நீங்க ஊடகங்கள் அவருக்கு எதிராக இருக்கா அப்படின்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு ஒருத்தருக்கு ஆதரவா இருப்பார், நாளைக்கு அவருக்கு எதிராக இருப்பார். இன்னைக்கு பாரதியாரை தூக்கி பிடிச்சு பேசிட்டு இருக்காரு, இன்னும் சில வருடங்கள் கழிச்சு இதே பாரதியாரை ஒரு தூக்கி போட்டு மதிக்க போக மாட்டார் அப்படின்னு சொல்ல முடியுமா அவங்களால? அப்போ நீங்க பாடி இஷ்டத்துக்கு மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறுபடியும் நான் சொல்வேன். அதாவது கமல்ஹாசன் நான் சீரியஸ் பொலிட்டிஷியன், பார்ட் டைம் பொலிட்டிஷியன். அவரு வேற ஏதோ காரணங்களுக்காக வந்தாரு, இப்ப பதவியை வாங்கின்னு இப்ப கூஜா தூக்கின்னு ஜால்ரா தட்டின்னு போய் நிற்கிறாரு அவரு. ஆனா ஜெயிக்கவே கூடாது, அது நோக்கமே இல்லை அப்படின்னு ஒரு அரசியல் இயக்கம் நடத்துற ஒருத்தர் யாருன்னா சீமான் அவர்கள் தான். அவருக்கு நல்லா தெரியும் நாம ஜெயிக்க போறது கிடையாது அப்படின்னு. அதுக்கு மேல நான் சொல்ல விரும்பல. அதனால தான் அவரை யாரும் கன்சிடர் பண்ணல. சொல்ல போனா திமுக, அதிமுக உள்ளிட்ட யாரும் நாத்தாக்காவை தாக்கி பேசவே மாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் ஒரு இஷ்யூவா அப்படின்னு அவங்க ஒதுங்கி போயிடுவாங்க. பாத்தீங்கல்ல, அப்புறம் அவங்களே பெரிய கட்சிகளே இவங்களை கண்டுக்காம இருக்காங்கன்னும் போது அவங்க லட்சணம் என்னன்னு தெரியலையா நீங்க?